கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக எசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 51வது அதிகாரம் 22ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன், இனி என் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, மிகவும் அருமையான வாக்குத்தத்தத்தோடு கர்த்தர் உன்னோடு கூட இடைப்படுகிறார். இனி நீ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் வைத்து கொண்டே இருப்பதில்லை. என் ஆண்டவராகிய இயேசு உன் கையில் இருக்கிற அந்த தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறார். உன் வாழ்வில் எதன் நிமித்தமாய் தத்தளிப்பு, எதன் நிமித்தமாய் நீ கலங்கி போயிருக்கிறாயோ, அந்த தத்தளிப்பு என்கிற பாத்திரத்தை அவர் எடுத்து போட்டு என் ஆண்டவருடைய உக்கிரம் அல்லது அந்த கோபம் உன் பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய வண்டல்களை இனி நீ குடிப்பதில்லை. கர்த்தர் உனக்கு விடுதலை கொடுக்கிறார். இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட சொல்லுகிற காரியம் இதுதான். இனி நீ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையில் ஏந்தி கொண்டிருப்பதில்லை. நீ கண்ணீர் வடித்து கதறின நாட்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த ஆண்டவரிடத்தில் ஒரு பொருத்தனையோடு கூட ஜெபிப்பாயா? என்னோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற என் தெய்வமே, உமக்கு நான் உண்மையாக இருப்பேன். உம்முடைய வார்த்தைகளை நான் மக்களுக்கு சொல்லுவேன் ஆண்டவரே. நான் சாட்சியாக இருப்பேன். இயேசு கிறிஸ்துவை நான் மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே. நீ இதை உன்னுடைய நாவில் ஆண்டவருக்கு முன்பதாக பொருத்தனை எடுத்து நீ சொல்லுவாயானால், எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, என்று கர்த்தர் உனக்கு கொடுக்கிற விடுதலையை நீ உன் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும். நீ தத்தளிப்பின் பாத்திரத்தோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். இந்த சமுதாயத்தில் நான் எப்படி நிற்பேன்? சபையில் எப்படி நிற்பேன்? எல்லார் முன்பதாகவும் நான் வெட்கப்பட்டு விடுவேனோ? கலங்கி போயிருக்கிறாயோ? உன் வியாபாரத்தில் தோல்விகள், உன் தனிப்பட்ட வாழ்விலே தோல்விகள், இன்னும் பல காரியங்களில் தோல்வி தோல்வி என்று சொல்லி கலங்கி போய் நின்று கொண்டிருக்கிறாயோ? ஏன் வாழ வேண்டும் என்று சொல்லி கலங்கி இருக்கிற தேவ பிள்ளையே, என் இயேசு உன்னோடு கூட பேசுகிறார். பயப்படாதே. இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கரத்தில் இருந்து என் ஆண்டவராகிய இயேசு எடுத்து போடுகிறார். இன்று வெற்றியின் நாள், என்று உன் வாழ்வில் வெற்றியின் நாள். இந்த வருடம் உனக்கு வெற்றியின் வருடம். நீ சந்தித்த துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் மாறாக என் இயேசு உன் தலையை உயர்த்துகிற நாள். இனி நீ பலவீனத்தின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருப்பதில்லை. வியாதியின் நிமித்தமாய் நீ படுத்து கிடப்பதில்லை. நீ எழும்பி பிரகாசிக்க ஆரம்பிப்பாய். கர்த்தருடைய ஒளி உன்மேல் வீச போகிறது. உன்னை அர்ப்பணிப்பாயா? ஆண்டவர்கிட்ட சொல்வியா, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன் ஆண்டவரே, இனி பின்மாறி போக மாட்டேன். உம்மை குறித்து அல்லாதபடிக்கு வேறு யாரையும் குறித்து நான் சாட்சி சொல்ல மாட்டேன். ஒப்பு கொடுப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி. உண்மையான இதயத்தோடு உத்தமமான எண்ணத்தோடு, இயேசுவே, என்னை தொட்டு வழி நடத்தி கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வமே, நான் உமக்கு உண்மையாக இருப்பேன். என் தத்தளிப்பின் பாத்திரத்தை என்னிலிருந்து எடுத்து போட்டீங்கப்பா. நான் உமக்கு ஜீவனுள்ள சாட்சியாக இருப்பேன். உம்மை குறித்து பல்லாயிரங்களுக்கு நான் சொல்லுவேன் என்று சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய அக்கினியின் வல்லமை இறங்குகிறதா இவர்க்காய் ஸ்தோத்திரம். விடுதலையை கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.